இல்லை ஆக்சுவலி வந்து அந்த சீனில் வந்து அந்த படத்துக்கு அந்த படத்தில் வந்து ஒரு எப்போவுமே இந்த படத்துலலாம் வந்து நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடுவோம். இப்போ ரியல் லைஃப்பில் கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாட்டு போவோம். ஏதோ ஒரு பாட்டு பாட்டே போவோம். அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா அது நம்ம அறியாமல் தான் பாடுறோம். ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றதை வந்து அது நாங்கள் சும்மா அதை பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னதான் தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே வைக்கல. அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட ரிலேட்டடாக சும்மா ஜாலியாக ஐயோ இந்த பாட்டை பாட்டா தப்பாயிடுச்சு. அது வந்து நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது ஃபுல் சீனாக பார்த்தா அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த இதை பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அது அப்படிதான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து போலீஸ்காரர் வந்து கைதி காப்பாற்றுவார், இதில் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி மேட்ச் பண்ணுறது? இல்லை அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் அது வேற மாதிரி விஷயம். இது என்னுடைய படம் வந்து கைதின்னா எல்லா படத்துலையுமே கைதிகள் போலீஸுன்ற விஷயம் எல்லா படத்தையும் தொட்டு வந்துட்டு தான் இருக்கு. தொடர்ச்சியாக டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அத்தா கிட்ட. ஆமா, அது தொடர்ச்சியாக டிராவல் பண்ற மாதிரி. அதான் கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியாக டிராவல் பண்றது நிறைய படத்துல வருது. ஆனால் அதோடைய ஜானர் வேற, இதோடைய ஜானர் வேற. அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. புரியுது சார். சார், இது வரைக்கும் இந்த நடந்த எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோகி பாபு சார் வந்து யாருமே வந்து குறைசலாம் போனதே கிடையாது. ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. என்ன காரணம் சார்? உண்மையை சொன்னேன் சார். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா, இங்கே வந்து நீங்கள் தான் சொன்னீங்க வாழ்த்தினே இருக்கு ரொம்ப நேரமா. இது என்ன காரணம்? என்னோட படம் என்ன, இப்போ நீங்க படம் வந்து அவர் நடிக்க வந்ததுல இருந்து நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மை தான் சொன்னேன். இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன ஏதுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம படம் எடுத்தோம், அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. அவ்வளோதான். அஜ்மல் சார், ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம். யோகி பாபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேர்த்துக்கு இல்லாமல் ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகி பாபு நடிக்கணும்னு போட்டுடுறாங்க. அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா அது அவரே நடிச்ச படமா ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு. அதனால் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு. நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். சின்ன ஒரு அரை நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார். அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான். பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கால் ஷீட்டாவோ சம்பளமாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்தது. தேங்க்யூ. அஜ்மல் பார்த்தீங்கன்னா டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லும்போது அவர் இல்லை இதை நான் போடுறேன், நீங்கள் அதை போடுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் சொன்னது வருதா, ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன். அஜ்மல் சார் ஒரு நிமிஷம் இருக்கு. பைக் தரேன், இன்னொரு பைக். அஜ்மல் சார், அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போது எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க. நடுவில் கோட் நடிச்சிங்களே, ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா? நிறைய கிடைச்சிச்சு. இல்லை அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டராக பண்ணியிருக்கேன். இது முழுசாக கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதை பற்றி பேசுகிறேன். அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள். அஞ்சாதையும் சரி, கோவும் சரி. ஆமாம், ஹீரோவாக பண்ணனால அது வந்து விஜய் சாருக்காக, வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம். அதனால தான் அப்படி பேசுகிறேன். சிவன வாரம் 10 படம் வருது. ஏற்கனவே விஷால் சார் பீட்டில் இருந்தப்ப ரிலீஸ் ரிலேஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ உதயா சாருக்கு தெரியும். இப்போ அந்த ரிலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு வந்து உதவியாக இருக்கும். ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன? இப்போ வந்து செய்யறதுக்கு நாங்கள் ரெடி, மீதியை பண்ணிடுற உதயம் தான் பார்க்கணும். நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோம், அதில் ரெடியாக இருக்கும். யார் ரெடியாக இல்லையோ அவங்க தான் அது வரணும். வாரம் 10 படம். ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரொம்ப ஆக்டிவாக தானே இருக்குது. இதோட விஷயங்கள் வந்து இங்கே பேசுகிற இல்லை. ஏன்னா உண்மை என்னன்னா எல்லாம் வந்து இங்கே தான் பேசுறீங்க. 10 படம் வருதுன்றீங்க. பட் நீங்கள்
நீங்கள் அங்கே புலிஸ் கவுன்சிலில் ஈசி மெம்பராக இருந்தால ஏன் அதை பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இல்லை நான் அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்கள்ல மீட்டிங்கில் நடக்கிறதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும். அது ஒரு நாம்ஸ் இருக்கு. அது வந்து அங்கே தான். பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நிகழ்வு நடந்தா இருக்கு. வெளியே பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. நான் சாரம் மட்டும் சொல்ல, எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க நாங்க அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கிட்டும் இல்லை. அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பா அது மூஞ்சில் அடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் வரும். ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பா சார். ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லது நடக்கும் சார். அப்புறம் உதயா சார் ஒரு கேள்வி. இண்டஸ்ட்ரி தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இல்லை, அதுதான் உண்மை. அது மைக் தான். இந்தியா படங்கள் வந்து இந்த படத்துலேயும் வந்து டேரக்டர் கன்னட படம் 5 படம் பண்ணியிருக்காரு. கன்னட நடிகலாம் நடிச்சிருக்காங்க, பிரிய நடிகலாம் நடிச்சிருக்காங்க, ஹீரோயினும் கன்னடம். இந்த படமா தமிழில் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க? வேறு கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த பஸ்ஸு ஃபைட் ஒன்று சொன்னீங்க, அதுக்கு மட்டுமே 1.5 கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது. அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்தில் இருக்குமா? அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு? கண்டிப்பாண்ணே. இது வந்து பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவை. இவருக்கு ஃபஸ்ட்டு வேற சங்கத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்கவங்களுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு. ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க, பெரிய படங்களும் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார்? அதாவது விமர்சனன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார். 100% தேவை தான். அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல, ஒரு சிங்கப்பூர்லையாக இருக்கலாம், ஒரு மலேசியாவில் இருக்கலாம், இல்லைனா வேறு லாங்குவேஜில் இருக்கலாம், இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க. தேட்டரில் மட்டும் வராதிங்க, வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறதுன்னு சொல்கிறது அது அவரோட கருத்து, விஷால் சாரோட கருத்து. அதை அவருடைய வரவேற்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரியுறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னன்னா, யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல், ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல், பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அது அந்த மாதிரி மட்டும் போகாமல் அதை மட்டும் தவிர்த்துன்னா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க. சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. சார் உதயம் சார். இல்லைண்ணா, கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க, திட்டுறதுனா ஒரு 3 நாள் கழிச்சு திட்டுங்க. வேற ஒன்றும் வேற ஏமாந்து தேட்டருக்கு வந்துருவாங்க. படம் பார்த்து ஒரு நாள் ஆடியன்ஸ் பிடிச்சி போய் ஓடிச்சுன்னா அதை வர விடாமல் பண்ணிடுறோம்ன்றது தான். 3 நாள் பெரிய படம் தாங்கும் சார், 3 நாள் சின்ன படம் தாங்குமா? அதாங்க நான் தான் பாராட்டுறது உடனே பாராட்டுங்கன்னு சொன்னேன். திட்டுறது தானே 3 நாள் கழிச்சு திட்டுறது சொல்கிறோம் சார். 100 நாள் 100 ஷோ போடலாம் சார், சரிங்களா? ஆனால் 100 நாள் வந்து 100 தேட்டர் எடுக்க முடியாது, சரிங்களா? ஒரு நாள் ஒரு ஷோ ஓடுறது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால வந்து சொல்கிறேன், கேட்குறேன். அதான் சொல்கிறேங்க, அந்த ஒரு ஷோ ஓடுறதையும் திட்டி விட்டு அதை கெடுத்து விட்றாதீங்க. திட்டத்தை 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்கிறேன். அதான் மேட்ரு. திருப்பி ஓடுறதே ஒரு ஷோ தான். அது நீங்கள் ஓடுற ஓட்டல அதுக்கு வர மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது?